சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோடைய ட்ரெய்லர் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லர்ல நான் நோட் பண்ண டிஃப்ரெண்டான திங்ஸை மட்டும் தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஆக்ஷன் பேக்கடா இருந்தது உங்களுக்கு. ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஒரு மணி சைக்கோ, ஒரு இதை முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட கோவத்தை வச்சு செஞ்சு முடிச்சுருவாருங்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கஜினி மணிக்கே இருக்குது. கஜினி சூர்யானோட நான் கம்பேர் பண்ணல, அந்த ஸ்டோரியில் மணிக்கு இருக்குது. அதே மணிக்கு அவரோட ஆக்ஷன்ஸ், அதே மணிக்கு அவரோட யூனிக் அந்த லுக் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அப்படியே நம்ம விஜய் மாமாவை துப்பாக்கி படத்தில் பார்த்த மணிக்கே இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சொன்ன மணிக்கு கஜினியும் துப்பாக்கியும் சேர்த்த ஒரு நல்ல கலவையான ஒரு படமா கொடுத்திருக்காரு அப்படிங்கறது ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் நான் படம் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத செப்டம்பர் 5 தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபுல்லாவே ட்ரெய்லர் செம்மையா இருந்தது, ஆக்ஷன் பேக்கடு. ஆனா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த வில்லனோட ஒரு டயலாக் தான். துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா, அவர் தான் துப்பாக்கி படத்துல வில்லன் நமக்கே தெரியும். ஸோ போன வருஷம் கோட் படத்துல நம்ம விஜய் மாமா வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி வந்து கொடுத்துருப்பாப்ல. ஸோ அந்த ஒரு சீனை வந்து நோட் பண்ணி காட்டியிருக்காரு. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் அந்த துப்பாக்கியை நம்ம சிவகார்த்திகேயனா கரெக்டாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்றோம். அன்னைக்கு விஜய் மாமாவோட இவர் துப்பாக்கியை நல்லா பயன்படுத்துறவான்னு எனக்கு தெரியுதுங்க. ஹீரோயினுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல ட்ரெய்லர்ல. படத்திலே இவர் கொடுத்துருக்க மாட்டாரு, பட் ஆனால் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மத்தபடி படம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கறது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. படம் இதே மாணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, இது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம்.